கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சிகள் இந்த வீடியோ மூலியமாய் பகிர்ந்து கொள்வதில் இயேசுவின் நாமத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்தோத்திரம். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னே இருந்த பட்ட கஷ்டத்தோட இப்போ இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இயேசுவின் நாமத்தில் சந்தோஷமாக குடும்பத்துக்குள்ள நிம்மதியாக ஒரு சந்தோஷத்தோடு இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இயேசு ஒருவரே. இயேசுவை தேடி இயேசு எங்களை தான் தேடி வந்தார். நாங்கள் இயேசுவை தேடி வரல, இயேசு எங்கள் வாழ்க்கையில் வந்தார். என் குடும்பத்துக்குள்ள இயேசு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு சமாதானம், சந்தோஷம், ஒரு ரட்சிப்பு எல்லாமே ஒரு என்ன சொல்கிறதுன்னா சொல்கிறோம். ஏசப்பா ஒருவர்னால மட்டுமே முடியும். வேறு எந்த ஒரு கடவுளதி ஆகாது. இயேசுவின் ஸ்தோத்திரம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இந்துவாகவே தான் இருந்தேன். இந்துவாகவே தான் கல்யாணம் பண்ணி கூட கஷ்டப்பட்டப்பையும் அந்த இயேசுவை இந்த சேலம் பகுதிக்கு, இந்த சேலம் பட்டணத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் கூட 6 வருடம் கழித்து நிறையா கஷ்டங்களை பட்டிருக்கேன். அந்த 6 வருஷத்தில் நிறையா கஷ்டப்பட்டிருக்கேன். சேலத்துக்குள்ளே சொந்த ஏரியாக்குள்ளே சொந்த ஊருக்குள்ளே வந்தோம். ஆனால் எனக்குன்னு யாரும் நல்ல வழியில் இந்த வழியில் போ நல்ல வழின்னு யாரும் சொல்லலை. எந்த ஒரு கூட போன ஃப்ரெண்டுங்களாகட்டும் இல்லை எந்த ஒரு மக்கள் எதுவுமே சொல்லலை. இந்த வழியில் போனால் நல்லா இருக்கலாம் அப்படின்னு யாருக்குமே சொன்னது கிடையாது. நாங்களாக இதில் போனால் நல்லது, இதில் போனால் தப்பு அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்த பாதை எல்லாம் தப்பான பாதையில் தான் போய் நிற்போம். தப்பான பாதையில் போயிட்டு அந்த பாதையில் பாதி தூரம் போய் நின்றுக்கிட்டு இந்த பக்கமும் திரும்பி வர முடியாது, அந்த பக்கமும் திரும்பி வர முடியாமல் நடுவழியில் முள் குத்துது, ஸ்ரீசாராய் குத்துட்டு அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு நெருக்கத்து மத்தியில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போதும் ஆனால் எங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல. நாங்கள் கும்பிட்ட தெய்வம் என்னுடைய கை தேடி வரல. வருஷம் அளவு குத்துவேன். வருஷம் அந்த விற்கிறதுக்கு காளியம்மன் கோயில்னு சொல்லியிருக்கு, அதுக்கு போய் வருஷம் அளவு குத்துவேன். அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒன்று அந்த கோயிலில் அலங்காரம் பண்ணுறது, பூசை பண்ணுறது, என் வாழ்க்கையே அப்படி தான் போயிட்டு இருந்தது. கோவிலில் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம்தான் என் மனைவிக்கும் எனக்கும் என் பையனை பார்த்தோன்னா கம்மல் மூலையில் போய் உட்காந்துருப்பான். நாங்கள் 2 பேரும் போகிற சண்டையை பார்த்து அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு வந்துச்சு. நாங்கள் போகிற சண்டையில் தான் அவனுக்கு முக்கால்வாசி வெறுப்பு, வாழ்க்கைனா இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பாக வந்துச்சு இந்த வயசுலேயே. ஆனால் தண்ணி போட்டு ஃபுல்லாக நைட் சண்டை வரும். காலையில் இருந்துச்சு ஒன்றுமே தெரியாது. நான் பாட்டுக்கு வேலைக்கு போவேன். ஃபுல்லாக தண்ணி, பீடி, சிகரெட்டு, பாக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு
காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கஷ்டப்பட்டாலும் அடுத்த நாள் பார்த்தா கையில் காசு இருக்காது. மூட்டை தூக்கி சம்பாதிக்கிற காசுலாம் எதுவுமே நினைக்காது. ரூபா கையில் இருக்காது. அவ்வளோ கஷ்டம். இன்னைக்கு வேலைக்கு போனால் நாளைக்கு செலவு பண்ணிடணும். அப்படியாப்பட்ட வாழ்க்கை தான் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருந்தது. ஆனால் சோதரம் இயேசப்பா வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் இருக்கிற சந்தோஷம் எதுலேயுமே கிடையாது. மணியனூர் பகுதியில் மணியனூர் பட்டணத்தில் ஒரு சர்ச்சு இருக்குதுங்கிறதே தெரியாது. எங்கள் நான் குடியிருக்கிறதுக்கு பக்கத்தில் தான் ஒரு சர்ச்சை தாண்டி தான் போகணும், சர்ச்சை தாண்டி தான் வரணும். ஆனால் சர்ச்சை இருக்கிற விஷயமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் என் வீட்டுக்காரிக்கு எங்கள் ஒய்ஃபுக்கு தெரியும். ஆனால் எனக்கு அந்த வேலையே பிடிக்காது. சர்ச்சுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க எத்தனையோ. டெய்லியும் வந்து என் மனைவி வந்து கூப்பிடும்போது நான் வீட்டில் இருப்பேன். தண்ணி போட்டு ஒவ்வொரு நாளைக்கு எங்கள் பாஸ்டர் ஐயா வீட்டுக்கு வரப்போ போதையில் இருந்துக்கிறேன். வந்து கூப்பிடுறாங்க, வா மக்களே, இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார்னு சொல்கிறப்ப எனக்கு அப்படியே கோபமாக வரும். ஏன் எங்கள் தெய்வம் எங்களை நேசிக்காதா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டுக்கிறேன் எங்கள் பாஸ்டர் பாட்ட. ஆனால் அதை கூட அவர் எதுவுமே தப்பாக நினச்சதில்லை. அவர் எதுலாம் பேசிக்கிறேன். வரீங்களா, என் வீட்டுக்காரி கூப்பிடுங்களா, எங்கள் வீட்டுக்காரமா கூப்பிடுங்களா, அவங்க வந்தால் கூப்பிட்டு போங்க, என்ன கூப்பிட்ற வேலை வச்சுக்காதீங்க, அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறோம். அப்படிலாம் சொல்லியிருக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படி சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் என் மனைவிகிட்ட சண்டை போட்டுக்கிறவங்களும் ஃபுல்லாக தண்ணி போட்டு வந்து அவன் என்னை சர்ச்சுக்கு வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டப்ப என் வீட்டுக்காரியா, நீ போன்னா போ, இந்தமாரி என்னை வந்து பொண்ணு கூப்பிட்ற மாதிரி இருந்தால் என்ன பண்ணக்கூடாது, நீயும் சர்ச்சுக்கு போகக்கூடாது, சர்ச்சுக்கு போனால் என்னை விட்டுரு, 2 பேரும் பிரிஞ்சுக்கலாம் அப்படின்லாம் சண்டை போட்டுருக்கிறேன். உன் கூட வாழ மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி சண்டை போட்டுருக்கிறேன். அன்றைக்கு நைட்டு ஃபுல்லாக சண்டை, நைட் 12 1 மணி வரைக்கும் சண்டை. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவேன். காலையில் எந்திரிச்சு நான் வேலைக்கு போயிடுவேன், அவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம்தான் நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், வைக்க மாட்டேன். அப்போ கூட திருந்தவே இல்லை. ஃபுல்லாக தண்ணி போட்டுட்டு ஒரு நிம்மதியே இல்லாமல் ஒரு அனாதை மாரி இதே பகுதியில் போட்ட மணிநூறுக்குள்ளே வச்சுக்கிட்டு இதே ஊருக்குள்ளே வச்சுக்கிட்டு ரோட்டோரத்துலலாம் படுத்துருக்கிறேன். ஒரு அனாதை மாரி ரோட்டில் யாருமே இல்லாத மாரி இதே பகுதியில் நான் குடியிருக்கிற பகுதியில் ரோட்டில் படுத்துருந்துக்கிறேன். அவ்வளோ ஒரு மனசு கஷ்டம். கேட்டால் வீட்டில் கஷ்டம், ஒன்றும் முடியல. வீட்டுக்கு போனால் நிம்மதி கிடையாது. வீட்டில் போனால் சர்ச்சுக்கு வான்னு சொல்லி நிம்மதி இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரோட்டில் போய் படுத்துருந்துக்கிறேன். வீட்டுக்கே வர மாட்டேன். சர்ச்சுக்கு கூப்பிடும்போது தான் நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி ரோட்டில் போய் படுத்துருக்கேன். அப்படிலாம் இருந்தேன். அப்படிலாம் எதிர்த்துக்கிட்ட ஏசப்பாவை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வெறுத்துக்கிட்டு இருந்து ரோட்டில் போய் பிச்சைக்கார மாரி ஒரு அனாத மாரி நைட்டில் தொக்கெல்லாம் ரோட்டில் படுத்துக்க வந்தாலாம் இந்த காலம். ஆனால் அப்படி இருந்தப்போ ஏசப்பா என்னை கைவிடலை. எத்தனையோ ட்ரிப்பு நான் செத்து போயிடலான்லாம் நினச்சி தற்கொலை பண்ணுறதுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் போவேன், என் சிந்தனை மாறிடும். நம்ம நம்பி ஒரு பையனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனை மாற்றி வந்துடுவேன். வீட்டுக்கு மறுபடியும் வந்துடுவேன். வீட்டுட்டு சண்டை போட்டு போவேன். இனிமேட்டு நான் அந்த வீட்டுக்கு வரல, அவங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு கோவத்தில் போவேன். போய் கொஞ்ச நேரத்தில் நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ஏசப்பா எனக்குள்ளே உணர்த்துவார். அந்த உணர்வுகள் வரும்போதெல்லாம் கம்முன்னு வீட்டுக்கு வந்துடுவேன். ஆனால் அப்போ வந்து ஏசப்பா தான் அந்த உணர்வுகளை கொடுக்குறாரு அப்படிங்கிறது இயேசுவின் நாமத்தால் எனக்கு சத்தியமாக நிஜமாக தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் இயேசு ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் தான் ஏசப்பா நம்மகிட்ட எப்படி பேசுவார்னா இப்படி தான் பேசுவார், நம்மளுக்கு நேரில் வந்து பேசுவார் அப்படிலாம் கிடையாது. நம்ம இருதயத்திலேயேத்தான் பேசுவார். வெளிமனுஷன் மூலியமாகவோ இல்லை அடுத்தவங்க மூலியமாகவோ பேசுவார். ஒரு நல்ல தெய்வ மனுஷன் மூலியமாக நம்மக்கிட்ட பேசுவார். இல்லை நம்மகிட்டே பேசணும், நம்ம இருதயத்திலேயே பேசுவார். நம்ம இருதயம் வந்து எந்த அளவுக்கு சுத்தமாக, அதாவது அவருக்குன்னு சொல்லி கொடுக்குறோமோ, நம்ம இருதயத்தை முழு மனதோட முழு உற்சாகத்தோட
முழு ஆத்மாவோட ஏசப்பாட்ட நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுக்கும்போது அவர் வந்து நம்மக்கிட்ட இருதயத்திலேயே பேசுவார். நம்ம செய்கிற தப்புகள் ஒவ்வொன்றும் உணர்த்தி காட்டுவார். நம்ம ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிஷமும் அவரோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவரோட வசனத்தை கட்டுப்பட்டு அவருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாய் வாழ்ந்தா அவரு நம்மளுக்கு வந்து போஷிக்கிறதுக்கு வல்லவராக நம்மளே நம்ம கரத்தை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து, அப்பா எனக்கு வழி நடக்க தெரியாது, நீங்கள் என்ன வழி நடத்துங்க, என் கையை கரங்களை பிடிச்சி நீங்கள் என்னை கூப்பிட்டுப்பாங்க இசப்பா அப்படின்னு சொன்னோம்னா அந்த எப்போ என் பிள்ளை அந்த வார்த்தையை சொல்லுவான், எப்போ நம்ம அழகாக வழி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா இப்பொழுது ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் ஏங்கி கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் பார்த்தோம் அது தெரியாமல் ஏசப்பா நம்மளுக்கு செய்ய மாட்டாங்க. அது வேற சாமி, இதை வேற சாமி, அவங்க மதம் மாற்றுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நாம் தான் ஏசப்பா ஒதுக்கிக்கிறோம். ஏசப்பா நம்மளை மதம் மாற சொல்லலை, நம்மளை வேண்டாம்னு ஒதுக்கி விடல. நீ பாவம் செஞ்சிருக்கிற, நீ பாவத்தில் இருக்கிற, பாவம் செஞ்சுட்டு நீ என்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லலை. பாவம் செஞ்சாலும் ஏசப்பா என்னை மன்னிங்க, என்னை உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு இந்த பாவத்திலேருந்து ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி கூப்பிட்ற அந்த நிமிஷமே மனம் இறங்குற தெய்வம் தான் நம்மளோட ஏசப்பா. நம்ம உண்மையாலும் தெய்வம். அப்படி தான் என் வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதம் செஞ்சார். என்னை தேடி வந்தார். என்னை தேடி வரும்போதெல்லாம் அவரை ஒதுக்கி விட்டுருந்தேன். வெறுத்து தள்ளிடுவேன், வீட்டிலே சண்டை போடுவேன். ஆனால் என் மனைவி இதே நெத்திமேட்டில் ரோட்டில் அடிபட்டு கிடந்தப்ப யாரும் பார்க்க ஆள் இல்லை. என் கூட வேலை செஞ்சவங்க தான் தூக்கி கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து அது கட்டுறதுக்கு கூட ஆஸ்பத்திரிக்கு அவங்கள்ட்ட பணம் கிடையாது. கூட்டிகிட்டு வந்து வேலை செய்கிற மில்லிலேயே பணம் வாங்கி தான் என் வீட்டுக்கு அம்மா ஆஸ்பத்திரியிலேருந்து கூப்பிட்டு வந்தேன் பில்லை கட்டி. அதுக்கப்புறம் ஒரு நாள் வேலை செஞ்சு மூட்டை வேலைக்கு போய் என் வீட்டில் மனைவி ஒண்டியை விட்டுட்டு ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்து அந்த காசை வச்சு தான் திருநெல்வேலி மாமியார் ஊர் அங்கே கொண்டு போய் விட்டு அங்கே ஸ்கேன் அடித்து பார்த்ததோட தான் இந்த எலும்பு உடஞ்சது தெரியும். இந்த நெஞ்சு இந்த கை சப்பா பகுதி எலும்பு, ஆனால் மண்டையில் தேயில் போட்டுருந்துச்சு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அவரை கொண்டு அங்கே விட்டுட்டு நான் மறுபடியும் இங்கே வந்து நான் ஒரு அனாதை போல தான் இருந்தேன். அனாதை போடணும் அப்பயும் வந்து தண்ணி வேலைக்கு போகிறது, சாயங்காலம் தண்ணி போட்டு வருவேன், சாப்பிட மாட்டேன், அப்படியே படுத்துடுவேன். மறுபடியும் ஃபோன் போட்டால் வீட்டில் எப்படி இருக்கிறாங்க என்னன்னு கேட்க மாட்டேன். என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஆஸ்பத்திரிக்கு போய் கட்டுப்பட்டு கூட ஒரு 6 தடவை ஒரு 4 வார்த்தை கூட பேச மாட்டேன். அப்படிலாம் இருந்தேன். கடன் பிரச்சனை, லோனு தேவையில்லாத நிறையா கடனை பண்ணி வச்சுக்கிட்டு அந்த லோன் கட்டுறதுக்கு வழி இல்லாமல் அந்த லோன் பிரச்சனை கட்டுறதுக்கு கரெக்டாக கட்டி கூட எங்களை கட்டலை அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்து எங்கள் மேலே கொண்டு கேஸ் கொடுத்து என் மனைவியை பிடிச்சி அடித்து உட்கார வச்சு எவ்வளவோ துப்புப்படுத்தினாங்க. ஆனால் அப்போ தான் என் வாழ்க்கையே வெறுத்தேன். வாழ்ந்த இப்படிலாம் வாழக்கூடாது, செத்துடணும், இந்த வாழ்க்கை நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த இடத்துல நிமிஷத்தில் எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டேஷனு போயிட்டு அங்கங்கே அலைஞ்சி அப்போ எங்கள் ஒய்ஃப் என்ன சொன்னால் ஸ்டேஷனில் வச்சு. ஆனால் என் ஒய்ஃப் கூட மறந்துட்டாங்கன்னு தெரியாது. எனக்கு அந்த நினைப்பு இருக்குது. ஏசப்பா கிட்ட போனால் சர்ச்சுக்கு போகலாம், சர்ச்சுக்கு போயிட்டு ஏசப்பா ஜெபம் பண்ணிட்டு வந்தால் ஒரு ரட்சிப்பு, ஒரு சந்தோஷம், நிம்மதியும் கிடைக்குன்னு சொல்லி எங்கள் ஒய்ஃப் சொன்னான். அது அப்படியே மனசில் நான் அப்போ எதுவும் சொல்லலை. அப்பா நான் எதுவும் வார்த்தை பேசலை. சரின்னு கூட நான் சொல்ல கிடையாது. ஆக்சுவலாக கம்முன்னு வந்தேன், மௌனமாகவே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் சர்ச்சையில் இபிஎஸ் இது நியூ இயர் போட்டிருந்தாங்க. நியூ இயருக்கு 1ஆம் தேதி காலையில் சும்மா என் வீட்டுக்காரம்மா திருவிருந்தெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட சும்மா கூட்டிகிட்டு தான் போனாங்க. நான் சர்ச்சைக்கு போகணும்னு சொல்லி போகல. எனக்கு பாஸ்டர்ப்பா இன்னைக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சும்மா பார்க்கத்தான் போனேன்.
அப்போ பாஸ்டர் அப்போ வெளியில் போயிருந்தாங்க. பாஸ்டர் அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ பார்த்துட்டு கம்முன்னு ஒரு 10 நிமிஷம் தான் உள்ள சர்ச்சுக்குள்ளே இருந்திருப்பேன். அப்புறம் வந்துட்டேன். வந்துட்டு அதுக்கப்புறம் விற்கிறது எல்லாம் இந்து சாமி கும்பிட்றது எல்லாமே விட்டுட்டு எனக்கு வேண்டாம், வெறுத்து போச்சு. எனக்கு மொத்தத்தில் கடவுளே வேணாங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். அப்படி இருந்த எண்ணத்தான் ஏசப்பா மறுபடியும் நீ விடாமல் நான் இருக்கிறேன், நீ என் பிள்ளை கஷ்டப்படுற, உன் கஷ்டத்தில் நான் உனக்கு சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் ஒரு ரட்சிப்பையும் கொடுக்க குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில் வந்தார். என்னை தேடி வந்த என் தேவனுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரை சோதரம். அப்புறமேட்டு தான் ஏபிஎஸ்க்கு சும்மா 3 நாள் வேலை இல்லை எனக்கு. அப்போ அந்த டைமில் எனக்கு மூட்டை வேலை வந்து வாரத்தில் 2 நாள் இப்படி தான் இருக்கும். மூட்டை வேலை வந்து அந்த கரெக்டாக 3 நாள் இபிஎஸ்சில் எனக்கு வேலையே கிடையாது. அப்போ வேலை இல்லாததுக்கு அப்போ சர்ச்சுக்கு போவோம். ஒரு நாள் 10 நிமிஷம் சும்மா வந்ததுக்கே ஆண்டவர் நமக்கு இவ்வளோ காப்பாற்றினார் அப்படின்னா, இன்னும் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் தேடி ஆண்டவருக்காக ஓடணும்னா இன்னும் எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரி 3 நாள் சும்மா குழந்தைங்க விபிஎஸ்க்கு கூப்பிட்டு போனேன். நானும் போனேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை ஜெவமனுது சும்மா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு உக்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் இபிஎஸ் குழந்தைங்களுக்கு சாப்பாடு தரப்ப சும்மா சாப்பாடு எடுத்து தந்துக்கிட்டு இருப்பேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். 3 நாள் விடாமல் போனேன். இயேசு என்னையும் நேசித்தார். இயேசு எனக்கும் ஒரு அற்புதத்தை தந்தார். அதுக்கப்புறம்தான் ஏசப்பா எனக்கு வேணும், ஏசப்பா போதும் அப்படின்னு சொல்லி நான் மனசார ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் என்னை கைவிடலை, வழி நடத்தினார். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்குமே நான் ஆண்டவரை தேடணும், ஆண்டவருக்காக ஓடணும்னு சொல்லி எனக்கு படிக்க தெரியாது, பைபிள் படிக்க தெரியாது, சோதரம் ஒரு வசனம் சொல்ல தெரியாது. இயேசுப்பாக்காக நம்ம ஞானஸ்தானம் எடுத்தால் எப்படி இருக்கணுங்கிறத கூட எனக்கு தெரியாது. உண்மையாலுமே இயேசுவின் நாமத்தில் எனக்கு எல்லாமே உணர்த்தோம். ஏசப்பா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உணர்த்தினார். ஏசப்பாவுக்கு ஞானஸ்தானம் ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னே நான் தருமபுரி வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அங்கே போய் கூர்செட்டில் போய் வாங்கிக்கின்னு சொன்னப்போ நாங்கள் பால் தொட்டு பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப நானும் இன்னொரு அண்ணனும் வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு குழந்த ஒரு குறுக்கால வந்தது போய் ஒரு ஆங்கில் மேலே விட்டு என் காலில் அடிபட்டுச்சு. அடிபட்டு ரத்தம் போச்சு. அப்போ கூட வீட்டுக்கு ஃபோன் போட்டு இந்தமாரி அடிபட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ என் மாமியார் தான் ஃபோன் எடுத்து ஒரு மாதிரியாக பேசிச்சு. என்ன இப்போ இவங்க ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிவிட்டு எனக்கு வலி தாங்க முடியல. ரத்தம் கீழே அப்படியே காலில் அப்படியே போயிட்டு இருக்குது, ஆங்கில குத்தினது. அப்போ என் கூட இருந்தவர் இந்த போய் சரக்கு பாதி குடித்தா ரத்தம் நின்றுக்குவாங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சரக்கு வாங்கி குடிக்க அவர் பேச்சு கேட்டு சரக்கு வாங்கி குடித்ததுக்கப்புறம் அப்பையும் அந்த ரத்தம் நிற்கலை. என் துண்டை கிழிச்சி ஃபுல்லாக கட்டி வீட்டுக்கு ஒரு அண்ணன் என் ஃப்ரெண்டு பைக்கில் போன விட்டுட்டு போயிட்டார். கீழேருந்து மேலே மாடி மேலே போகிற வரைக்கும் ரத்தமான ரத்தம். போய் படுத்தது மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனப்போ தான் பாஸ்டப்பா தான் அடிபட்டதுன்னு சொன்னதுமே பாஸ்டப்பா தான். அப்போ தான் ரசிக்கப்பட்டு அதிகமாக சர்ச்சைக்கு போனது கிடையாது. போய் ஒரு 4-5 நாள்லேயே தான் அந்த விவசாயம் அந்த அடிபட்டது. போதையில் அப்போ எனக்கு போதையில் இல்லை, எல்லாம் ரத்தம் ஃபுல்லாக காலில் அடிக்காலில் பாதத்தில் போயிட்டு இருக்குது, குதிகாலில். அப்போ ஏசப்பாவாக பார்த்து எனக்கு பாஸ்டப்பா அமுச்சு விட்டாரு. அவங்க தான் அந்த காசு கூட ஆஸ்பத்திரி கூட அவங்க தான் எனக்கு செலவு பண்ணாங்க. ஆட்டோவை கூப்பிட்டு போனது, மறுபடியும் அங்கே போயிட்டு ஆஸ்பத்திரியில் போய்
பச்சை அந்த மயக்கூசி தான் போடல, மருத்துவூசி போடல. அப்படியே தான் ஊசி போட்டாங்க. அப்படியே தையல் போட்டாங்க. தையல் போட்டப்போ சொன்னேன் என் வீட்டுக்கு, எங்கள் மனைவிகிட்ட, நான் செத்தாலும் ஜீவன வரைக்கும் எந்த ஹாஸ்பிட்டலில் சாகக்கூடாது, நான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தையல் போடுறப்பலாம் என்ன அறியாமையே ஏசப்பா ஏசப்பான்னு தான் சொல்லி கத்தினேன். ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க, ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்தினேன். ஆனால் பாஸ்டர்ப்பாவுக்கு ஆண்டவராக பார்த்து பாஸ்டர்ப்பாவோட மகன் கார் எடுத்துக்கிட்டு அந்த தையல் போட்டு ஆஸ்பத்திரி விட்டு வெளில வரத்துக்குள்ள காரில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வேண்டாம், மகனை வச்சு வீட்டில் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து கார்லேயே கூப்பிட்டு வந்தாங்க. சிகிச்சை வந்து காரில் கூப்பிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டு ஜெபம் பண்ணி விட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எனக்கு 2 நாள் வேலைக்கு போகல. காலை கீழே ஊன முடியாது. அப்போ எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு விசுவாசிக்க தெரியாது. ஆண்டவர் எப்படி கூப்பிட்டா விசுவாசித்தால் நம்மளுக்கு ஒரு அற்புதம் செய்வாருங்கிறது எனக்கு தெரியாது. நானாக ஒரு நாள் மற்ற நாள் காலையில் பாஸ்டர்ப்பாவும் வீட்டுக்கு வந்தாங்க. 2வது நாள் வந்தாங்கப்பா, எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பாட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு வந்தாங்க. அப்போ நான் இப்படி உட்காந்துருக்கேன், சிவத்தில் சாஞ்சி காஞ்சிட்டு இப்படி உட்காந்துருக்கேன். என் பக்கத்துலேயே ஒரு ட்ராவு, அந்த ட்ராவில் 3 கட்டி பீடி வச்சுருக்கிறேன். அப்போ கூட எங்கள் பாஸ்டர் வந்து பார்த்துட்டு எடுத்து இப்படி பீடியை பார்த்துட்டு என் மக்கா திருந்திடுவார், இயேசு திருத்துவார், இயேசு மாற்றுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தில் இதுன்னு சொல்லலை. என் பிள்ளை இயேசு மாற்றுவார் அப்படின்ட்டு அந்த பீடியை கையில் எடுத்து அந்த பீடி கீழே வைக்கிறப்ப சோத்திரம் சொல்லி வச்சார். சோத்திரம் அப்படின்ட்டு அந்த பீடியை மறுபடியும் எடுத்த தாவலியை 3 கட்டி பீடியில் 1 கட்டி பீடி எடுத்துட்டு சோத்திரம் சொல்லிட்டு வச்சுட்டாரு. ஆனால் அதில் இருந்து எனக்கு இவ்வளோ பெரிய தேவ மனுஷன் அவர் வரப்போ அந்த 3 கட்டி பீடி எடுத்து சோத்திரம் சொன்னார். ஆனால் தப்பு, அந்த பீடி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என் வீட்டுக்காரிக்கு சொன்னப்போ என் வீட்டுக்காரி கீழே மேலையும் பார்த்தா, சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே கீழே மேலையும் பார்த்தா, நீயா பேசுகிற அப்படின்னா ஆமாம் அப்படின்ட்டு எனக்கு இதை விடணுன்னா நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டது. எங்கள் வீட்டுக்காரி சொன்னாங்க, நீ ஏசப்பாட்டு ஜெபம் மண்டி போட்டு ஜெபம் பண்ணு அப்படின்னா. அப்போ நான் சின்ன வயசுலேருந்து பீடி குடிக்காமல் இருந்ததே இல்லை, இருக்கவும் முடியாது. என்னால் சாப்பாடு இல்லாமல் இருந்துக்கிறேன், சரக்கு இல்லாமல் தான் இருந்துக்கிறேன், பீடி மட்டும் இல்லாமல் இருக்க மாட்டேன். ஆனால் எனக்கு அப்போ தான் தோணுச்சு, இந்த பீடி நம்மளுக்கு உலகம் அல்ல, இந்த பீடி நம்மளுக்கு சத்தம் கொடுக்காது, வேலை செய்கிறதுக்கு எனர்ஜியை கொடுக்காது, இது நம்மளுக்கு பாவம், இது நம்ம இருட்டான வாழ்க்கை, இருட்டுக்குள்ளே நம்ம இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்குது. நம்ம இருட்டுக்குள்ளே இருக்கிறோம், நம்ம வெளிச்சத்துக்கு வரணும், இதை விட்டுறணும். ஏற்கனவே அந்த பீடி குடிச்சு எனக்கு 2 டைம் நெஞ்சு வலி வந்திருக்கு. அந்த 2 டைமுமே டாக்டர் சொன்ன ஒரே வார்த்தை, பீடி குடிக்கக்கூடாது, இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கு, எல்லாம் உள்ள புகையாக கட்டி கிடக்கு, பீடி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ கூட கேட்கல, எனக்கு அதை விட்டு இருக்க அதை பீடி இல்லை, கையில் காசு இல்லைனா கூட என்னால் இருக்க முடியாது. யார்கிட்டையாவது ஒரு 5 ரூபா 10 ரூபா யார்கிட்டையாவது வாங்கியாவது பீடி வாங்கி வச்சுக்குவேன். பக்கத்தில் யார் இருக்கிறாங்க, வயசில் பெரியவங்க இருக்காங்க, அப்படிலாம் பார்க்க தெரியாது. அது எவ்வளோ பெரிய மனுஷங்க இருந்தாலும் சரி, அப்படிங்க முன்னாடியே பீடி பற்ற வச்சுருவேன். கேட்டால் என் காசு நான் குடிக்கிறேன் அப்படின்ட்டு போகலாம். அப்படி தான் என் வாயில் வரும். வேணா நீ தள்ளிப்போ அப்படிங்கிற ஒரு மனப்பானம் தான் என்கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த ஏசப்பாட மனசார கேட்டேன். அந்த பீடி நான் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு
அவ்வளோ பெரிய ஊழிக்காரர் கையில் வச்சு சோத்திரம் பண்ணி அதை பீடிக்கிறாரு. நாம்பளாம் ஏமாத்தந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த பீடி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு சோத்திரம் சொல்லி நானும் என் மனைவியும் சேர்ந்து தான் அந்த பீடியை உடச்சி தூக்கி 3 கட்டு பீடியுமே உடச்சி தூக்கி போட்டோம். போட்டு அடுத்த நாள் வேலைக்கு கூப்பிட்றாங்க. கால் நடக்க முடியாது. அன்னைக்கு நைட்டு ஏசப்பா சொல்கிறேன், ஏசப்பா இந்த கால் எனக்கு இப்போ நான் வேலைக்கு கூப்பிட்றாங்க, நான் வேலைக்கு போகணும். இன்றைக்கி நான் நடந்து காலை ஊனி நடந்தேன்னா, நான் பைக்கில் நான் தனியாக போனால் உங்களுக்கு நான் ஞானஸ்தானம் மனசார ஒப்பு கொடுத்து நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். அப்போவே ஞானஸ்தானம் என்னன்னு தெரியாது, ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏசப்பா அந்த நிமிஷமே அன்னைக்கு நைட்டே எனக்கு காலை கீழே ஊன வச்சப்ப காலை கீழே ஊன வண்டியில் தனியாகவே போனேன். கால் நல்லா கீழே ஊன முடிஞ்சது. சோதரம் அவ்வளோ ஒரு அற்பங்கள். ஆனால் எதுவுமே தெரியாது. நடத்தினார். வண்டிக்கு போனேன். கன்னியாகுமரி பூர்ண சுவிசேஷ பெந்தைகோஸ் FGBC சபையில் கன்வென்ஷன் 3 நாள் கன்வென்ஷன் வச்சுருந்தப்போ அங்கே போனேன். எனக்கு அங்கே போய் 3 நாள் அங்கே கன்வென்ஷனில் கலந்துக்கிட்டேன். நல்லா எப்படி என்னன்னு தெரியாது எனக்கு. ஆனால் அங்கே பார்த்தா ஜெபம் பண்ணணும், 8 மணிக்கு ஜெபம் பண்ணணும், ஏசப்பா இப்படிலாம் ஜெபம் பண்ணணும், இப்படிலாம் ஜெபம் பண்ணால் நம்ம விண்ணத்தை நம்மளுடைய கஷ்டத்தை நேர்த்துக்கிட்டு நம்ம என்ன கேட்குறோமோ அதை நிறைவேற்றுவார், நம்மளோட பேசுவார் அப்படிங்கிறத அங்கே போய் உணர்ந்தேன். அங்கே போய் உணர்ந்தப்போ கூட அவ்வளோ பெரிய கன்வென்ஷனில் போய் கூட நம்ம பீடி வருவேன். அப்பப்போ ஆராதனை நடக்கும், ஆராதனைகளில் வருவேன். பீடி குடிச்சிட்டு மறுபடியும் உள்ளே முட்டை வாயில் போட்டு போவேன். மறுபடியும் பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கோம். அப்போது வந்துட்டு ஒரு பீடி ஒன்று குடிச்சிட்டு மறுபடியும் உள்ளே போவேன். இப்படி தான் அந்த 3 நாள் அங்கே இருந்தது. அப்போ எனக்காக தோணுச்சு, தப்பு, இவ்வளோ பரிசுத்தமாக இத்தனை பேர் இப்படிலாம் வாழ்கிறாங்க ஏசப்பாக்காக, நம்மளால ஏன் வாழ முடியல அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு அபிஷேக பிரேயரில் போய் கலந்துக்கிட்டேன். அது அவங்க எனக்கு தெரியாத அபிஷேக பிரேயர்னு எல்லாம் கைத்தட்டி ஆராதிச்சு நல்லா அபிஷேகத்தில் அந்நிய அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணதை பார்த்துட்டு நானாக கீழே இறங்கி ஒன்று நானும் அதில் கலந்துக்கணும், நானும் அப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி உற்சாகத்தோடு இறங்கி போனேன். போய் அதை ஜெபம் பண்ணி கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து நான் வந்த மறுநாள் லாரிக்கு போகிறேன், எனக்கு இந்த மூட்டை வேலை என்னால் முடியல அப்படின்னு சொல்லி இந்த மூட்டை எனக்கு வேண்டாம், மறுபடியும் பார்த்து தேடி தான் போகணும் அப்படின்ட்டு நான் லாரிக்கு போகிறேன் டிரைவராகவே அப்படின்ட்டு துணை டிரைவராக போனேன். போகிறப்ப எனக்கு அப்போலாம் எனக்கு சினிமா பாட்டு, சினிமா பாடல் இதெல்லாம் எனக்கு அப்பயே வெறுத்து போச்சு. எனக்கு கேட்க பிடிக்கல. நான் வண்டி ஓட்டுறப்ப ஏசப்பா பாட்டு மட்டும்தான் கேட்பேன். ஆனால் கூட அந்த டிரைவர் எதுவுமே சொல்ல மாட்டார். ஏன் நான் சொல்லிட்டேன், எனக்கு இந்த மாதிரி பாட்டு தான் கேட்பேன், நீ வண்டி ஓட்டுறப்ப நான் தூங்குறப்ப நீ என்ன பாட்டு வேணும் பாட்டு கேட்டுக்கோ அப்படிங்கிற மாரி நான் சொல்லிட்டேன். அவரும் அதுக்கு சரி அப்படின்ட்டாங்க. ஒரிசாவில் போயிட்டு இருக்கிறப்ப காலையில் நைட்டு ஃபுல்லு வண்டி ஓட்டியிருக்கேன். வண்டி சாயங்காலம் 4 மணிக்கு வண்டி எடுத்து விடியா மணி 3 மணிக்கு வண்டி ஓட்டியிருக்கேன். அந்த கூட வந்த டிரைவரு 3 மணிக்கு வண்டியை எடுத்து மறுபடியும் அங்கே 5:30 மணிக்கெல்லாம் எழுப்பி வண்டியை கொடுத்துட்டாரு. கேட்டதுக்கு வண்டி என்னால் ஓட்ட முடியல, சரக்கு அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லி என்னை மாற்ற விட்டு நான் வண்டி அப்போ தான் தூக்கத்தில் எடுத்து மூஞ்சி கழுவிட்டு தான் எடுத்தேன். நான் சரி ஏசப்பா பாட்டு போட்டு கேட்போம் அப்படின்ட்டு சரி ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறப்ப யதார்த்தமாக மாடு ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறப்ப மாடு குறுக்காக வந்து மாடு அடித்து தூக்கி மாடு அடிபட்டுருச்சு என் கையில். நான் வண்டி ஓட்டுறப்ப அப்போ இறங்கி வண்டி விட்டு லாரி விட்டு நிறுத்திட்டு இறங்கி வரப்போ ஒரு ஆள் அடிச்சிட்டாங்க. அடித்தப்போ நான் பிடிங்கிட்டு ஓடிட்டேன். ஓடி அந்த காட்டுக்குள்ளே நின்றுட்டு இருக்கிறப்ப எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என் மொபைலு லாரியில் மாட்டிக்கிச்சு, சரட்டும் லாரியில் மாட்டிக்கிச்சு.
வெறும் பேண்டோட மட்டும்தான் இருக்கேன். பனியனு, பேண்ட்டு மட்டும்தான் இருக்குது. என்கிட்ட என் பர்ஸு கூட என் லாரியில் தான் இருந்தது. அப்படியாப்பட்ட சூழ்நிலை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வண்டி மாட்டிக்கிச்சு. டிரைவர் என் கூட வந்த டிரைவருங்க இருக்கான். ஏன்னா ஓட்டுனது நான் தான். என்னை எல்லாருமே பார்த்துட்டாங்க. அப்போ அந்த டிரைவர் எதுவும் பண்ண மாட்டாங்க. பண்ணுறதுக்கு வழி இல்லை, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த டைமில் ஒரு காட்டுக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் கடமலை குன்றத்தில் பண்ண பிரசங்கத்தில் ஒரு பிரசங்கம் எனக்கு நினப்பு இருந்துச்சு. எந்த சூழ்நிலையிலையும், எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலையும் சோதரம் அந்த இடத்துல எனக்கு நினப்பு வந்தது. எந்த சூழ்நிலை, எந்த இடத்துலையும் ஏசப்பா வானத்தை நோக்கி, பரலோகத்தை நோக்கி பார்த்து, ஏசப்பா எனக்கு மனம் இறங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளை எனக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துலேருந்து மண்டி போட்டு அவரை நோக்கி கூப்பிட்டா ஒரு விடுதலை தருவேன் என்று தேவன் சொன்னீங்க அப்படிங்கிற ஒரு வசனம் எனக்குள்ளே வந்துச்சு. நான் பைபிள் படித்ததில்லை, பைபிள் தொட்டு பார்த்துருக்கேன், அவ்வளோதான். நான் படித்ததெல்லாம் கிடையாது. ஆனால் அன்னைக்கு கடமலை குன்றம் கன்வென்ஷனில் சொன்ன வசனம் எனக்கு அன்னைக்கு நினப்பு வந்துச்சு. அதே வசனத்தை போல, ஏசப்பா இந்த மாரி மாட்டிட்டேன், ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க. என்னை நம்பி அந்த அவ்வளோ பெரிய லாரி, என்னை நம்பி ஒரு டிரைவரு, இந்த இடத்துல இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஏசப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த காட்டுக்குள்ளே மண்டி போட்டு ஏசப்பா கும்பிட்டு நம்ம நேரம் தான் ஜெபம் பண்ணல. 2 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் சுற்றி அந்தாண்ட பைபாஸ் ஏறி மேம்பாலத்துக்குள்ள மேலே ஏறி இறங்கி ஒரிசாவில் போய் ஒரு டீ கடையில் போய் செல்லை வாங்கி அந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணேன். அந்த டிரைவரு ஏசப்பா ஒரு கிரியை செஞ்சு, ஒரு நன்மை செஞ்சார். அந்த டிரைவர் எடுத்ததுமே என்னன்னா, நீ எங்கே இருக்கிற, எந்த பிரச்சனையும் இல்லை, நீ எங்கே இருக்கிற அப்படின்னா, நான் இந்த மாதிரி மேம்பாலம் ஏறி இறங்கணும் தவிர ஒரு லெஃப்ட் சைடில் டீ கடைக்கு அந்த கீழே லெஃப்ட் சைட்லேயே இருக்கிறேன் மெயின் ரோட்லேயே அப்படின்னு. அப்புறம் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கே ஒன்றும் ஆகலை, நம்ம மாடை மட்டும் எடுத்து நம்மளே போட சொன்னாங்க. அது கையில் வாங்கி 2000 கொடுத்தேன், மாட்டுக்கு 3000 வாங்கிட்டு விட்டுட்டாங்க அப்படின்னாரு. ஆண்டவருக்கு அப்போ ஸ்தோத்திரம் சொன்னேன். அப்போ எனக்கு கோடான கோடி நன்றி அந்த ஆண்டவரே எனக்கு உதவி செஞ்சதுக்காக அப்படின்னு ஸ்தோத்திரம். அப்புறமேட்டு வண்டியில் ஏறி போயிட்டோம். போனதுக்கப்புறம் என்னன்னாங்க, இல்லை நீ வண்டி ஓட்டி பண்ணார் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் நைட்டும் தூங்க, எனக்கு இந்த இதில் எனக்கு வண்டி ஓட்டுற எண்ணம் இல்லை, வேணும்னா நிறுத்தி படுக்கலாம், படுத்துட்டு சாயங்காலம் எடுத்து வண்டி ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது கூட வந்த டிரைவரு போய் சரக்கு அடிச்சுட்டு ஒரு ஹோட்டலில் நிறுத்தி சரக்கு அடிச்சுட்டு படுத்துட்டாரு. அந்த வேதனையில் நானும் அவர் கூட சேர்ந்து என்ன பண்ணேன், நானும் சரக்கு அடிச்சுட்டு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வண்டி ஓட்ட மனசே வரல. சரி நம்மளால் ஒரு மாடு இந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் இந்த மாதிரி என்றைக்குமே நான் ஒரு ஃபீல் பண்ணதே கிடையாது. நான் சிங்கிளாக நான் தனியாக டிரைவர் கூட டிரைவர் இல்லாமல் நானாக போனப்போ எவ்வளவோ பார்த்துருக்குறேன். ஆனால் அன்றைக்கெல்லாம் இந்த ஃபீல் பட்டது கிடையாது. நம்மளால் ஒரு மாடு அடிச்சிச்சோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்ததில்லை. நம்மளால் ஒரு டிரைவருக்கு இவ்வளோ நாள் தனியாக விட்டு இந்த மாதிரி விட்டுட்டு ஓடி போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்ததில்லை. இயேசுவின் நாமத்தில் அன்னைக்கு தான் எனக்கு உணர்த்தப்பட்டது. அப்படி உணர்ந்த போது தான் ஏசப்பா மறுபடியும் சொன்னார், இந்த வேலை உனக்கு வேண்டாம், இந்த டிரைவருக்கு நீ இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாரி இருந்தது. ஏன்னா அந்த டிரைவர் ரன்னிங்கில் நம்ம வண்டி கொடுத்துட்டு நம்ம படுக்கிற வரைக்கும் கம்முன்னு இருப்பார். நம்ம படுத்து தூங்கினதுக்கப்புறம் உடனே வண்டி ரோட்டோரத்தில் ஏதோ ஒரு கல்லை நிறுத்தி சரக்கு வாங்கி அடிச்சுட்டு போதையில் ஓட்டுவார். அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, இந்த ஆள் போதையில் தான் எப்போ பார்த்தாலும் வண்டி ஓட்டுது, அப்போ இந்த ஆள் வண்டி கொடுத்தோம்னா நாம் மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருந்தது. அப்போ நான் கல்கத்தாவிலேருந்து திரும்பி ரிட்டர்ன் ட்ரெயினில் போயிடலாம், இந்த ஆள் கூட வேண்டாம் சோதரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். அப்புறம் ஒரிசாவில் போய் லோடு இறக்கிட்டு, இது கல்கத்தாவில் போய் லோடு இறக்கிட்டு கல்கத்தாவிலேருந்து ட்ரெயினில் போகலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் இருந்ததுக்கு கூட இன்னொரு டிரைவர் சொன்னார், எதுக்குன்னா இங்கேருந்து கல்கத்தாவிலேருந்து போய் ட்ரெயினில் நீ பேசாமல் இப்போ லோடு ஆகிடும் நினைக்கிறதுனா நாளைக்கு லாரியில் போங்க,
முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிரைவர் சொன்னார். ஆண்டவர் கிருபையால் அவர் பேச்சு கேட்டுக்கிட்டு நான் ட்ரெயினில் வரல. அப்போ தான் ட்ரெயின் ஒரிசாவில் ஆக்சிடென்ட் ஆகுது, விபத்து நடந்தது. அந்த அந்த 3 நாளைக்கு முன்னே. அப்புறமேட்டு தான் லாரியிலே வந்தேன். பயந்து தான் வந்தேன். ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்காக வண்டி கொடுத்தா எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். லோடு ஏற்ற தேவையில்ல, சும்மா ஒரு அன்னைக்கு கல்கத்தாவே செத்துருக்க வேண்டியது. லோடு ஏற்றிட்டு வெளியில் ஃபேக்ட்ரி விட்டு வெளியில் பில் வாங்குறப்ப ஒரு டிச்சு, அந்த டிச்சுக்குள்ள இருட்டில் ஒன்றும் தெரியல. சைடில் இறங்கினப்ப டிச்சுக்குள்ள கரெக்டாக கீழே விழுந்து கையை ஊனிட்டு லாரியில் இந்த பக்கம் மக்காடை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டேன். ஆண்டவர் அதுலேயும் என்னை காப்பாற்றி என்னை அந்த ஊரில் இருந்து ஆண்டவர் கிருபையால் என்னை கூப்பிட்டு வந்து பாதுகாப்பாக கொஞ்சம் சங்ககிரி வந்தேன். சங்ககிரி வந்ததுன்னு நான் சொல்லிட்டேன். இல்லை எனக்கு வேலை இருக்குது, நான் வரல, நீங்கள் வேறு டிரைவரை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சங்ககிரி வந்ததுமே இறங்கிட்டேன். ஆனால் இறங்கினப்ப நான் என்றைக்குமே அந்தமாரி ஒரு கல்கத்தாவிலேருந்து எனக்கு என்றைக்குமே அந்தமாரி ஒரு ஃபீல் வந்ததில்லை. இன்னும் இத்தனை வருஷத்தில் அந்தமாரி யாருமே எனக்கு சொல்லி கேட்டதும் இல்லை. சண்டே ஆராதனை அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. சனிக்கிழமை நைட்டு அங்கே அந்த டிச்சுக்குள்ளே உளுந்து எந்திரிச்சு அந்த கையை ஒன்று எந்திரிச்சப்ப மக்கள் காலையில் எனக்கு அன்றைக்கி நைட்லாம் தூக்கம் இல்லை. மக்கள் காலையில் பில்லை வாங்கிட்டு ஒரு பங்கில் நிறுத்தியிருக்கோம். நிறுத்திட்டு ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்கலான்னு சொல்லி நிறுத்தி டீ கடைக்கு போயிருக்கேன். எனக்கு என்னை அறியாமையே அழுவுறேன். இப்படி மாட்டிட்டோம், நம்ம திரும்பி நம்ம ஊருக்கு போகாமங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பயம், எனக்குள்ள ஒரு பயம், இருதயமாக பயங்கரமாக துடிக்குது. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் என் வீட்டுக்காரம்மாவுக்கு ஃபோன் போட்டேன். மணி 2 கரெக்டாக பிரேயர் முடிஞ்சப்போ நான் ஃபோன் போட்டேன். பாஸ்டர்ப்பா இந்தமாரி தான் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அழுந்துட்டேன் ஃபோன்லேயே. அப்போ பாஸ்டர்ப்பா சொன்ன ஒரே வார்த்தை எனக்கு அது இன்னமும் நினைப்பு இருக்குது. என்ன சொன்னாருன்னா, நான் ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் நல்லபடியாக ஊருக்கு வருவீங்க, ஏசப்பா உங்களை கூப்பிட்டு வருவார், ஏசப்பா காலத்தில் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம், நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஏசப்பா உங்களை கூப்பிட்டு வருவார், அவர் உங்களோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எங்கள் சர்ச்சில் இருக்கிற அவ்வளோ விசுவாசிகள், என் சகோதரிகள் அவ்வளோ பேர் எனக்காக அன்றைக்கி ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அன்றைக்கி சபைக்கு என்னை யாருமே தெரியாது. சும்மா மகள் வீட்டுக்காரங்க மட்டும்தான் தெரியும். ஆனால் என் சகோதரங்களுக்கு யாருக்குமே தெரியாது என்ன. ஆனால் எனக்காக அன்றைக்கி ஜெபம் பண்ணாங்க. அவங்க எங்கள் சகோதரர்கள் ஜெபத்தை கேட்டு என் மனைவி பண்ண ஜெபம், என் பாஸ்டர்ப்பா பண்ண ஜெபத்தால் கல்கத்தாவிலிருந்து நான் வருவனான்னு தெரியாத சூழ்நிலை எனக்கு என் தேவன் என்னை கூட்டி கொண்டு வந்து பாதுகாப்பாக என்னை உணவு விட்டார் சேலத்தில். அதுக்கப்புறம் தான் எனக்கு வண்டி வேணாம், நான் மறுபடியும் 3 போகிறேன்னு சொல்லி வீட்டில் சொன்னேன். வீட்லேயும் சரி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 3 தான் போனேன். போயிட்டு தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். எனக்கு இவ்வளோ தூரம் எனக்கு ஏசப்பா என் கூடியே இருக்கிறாரு, நான் என்னை ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாத்து இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப நான் ஏசப்பாக்காக நான் வாழணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சியோடு நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். பாஸ்டர்ப்பா போய் ஒவ்வொரு நிமிஷமும் கேட்பேன். அப்போ அம்மா கூட பாஸ்டர்மா சொன்னேன், இன்னும் நீங்கள் ஆயத்தமாகணும், சும்மா தண்ணியில் போட்டு முக்கி விட்டு நாளைக்கு நம்ம ஏதாவது பின்மாற்றத்துக்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைம்மா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லி எங்கள் பாஸ்டர் பாட்டு போய் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நாளும் போய் சர்ச்சுக்கு போகிறப்பெல்லாம் கேட்பேன். அப்புறமேட்டு சரி என் பிள்ளை வாஞ்சியோடு இருக்கிறான், ஏசப்பா அவனுக்கு பாதுகாப்பு தருவார், ஏசப்பா காப்பாற்றுவாருங்கிற
நல்ல நம்பிக்கையை கொடுத்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஞானஸ்தானம் கொடுத்தோம். நல்லா தான் பரிசுத்த வாழ்க்கையில் கரெக்டாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சோத்திரம். அதுக்கப்புறம் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் கூட சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணேன், மறுபடியும் அப்படி ஆப்போசிட்டாக மாறினேன். சரக்கு அடிக்கிறது, வேலைக்கு போகிறது, சரக்கு அடிக்கிறது. ஆனால் நான் சரக்கு அடிக்க போகிறப்பெல்லாம் எனக்கு எப்படி எங்கள் ஊழியர்களுக்கு தெரியும்னு தெரியாது. ஆண்டவர் கிருபையால் இது மட்டும் எப்படி தெரியுன்னே தெரியாது. நான் ஒயின் ஷாப்புக்கு போகிறதுக்கு பக்கத்தில் போவேன், உடனே எங்கள் பாஸ்டர் ஃபோன் போட்டு எங்கள் மக்கள் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் நான் அவர்கிட்ட இல்லைப்பா, நான் இந்த மாதிரி டீ குடிக்க வந்திருக்கேன்ப்பா, வேலை செய்கிறதுக்கு வந்திருக்கேன். எனக்கு இந்த சந்தேகம் வந்தது. கோயம்புத்தூரில் சரக்கு அடிக்கிறதுக்கு ஆளுங்க போகிறாங்க. நான் கடையை அண்ணாந்து பார்க்கல. நான் டீ கடை பக்கத்தில் அந்த கடையில் எப்பயுமே போனால் அந்த கடையில் தான் டீ குடிப்போம். கோயம்புத்தூர் போனால் அந்த அரிசி வேணுங்கன்னு போனால், ஆனால் போய் அந்த ஒயின் ஷாப் பக்கத்தில் போய் நிற்கிறேன். உடனே பாஸ்டர் பார்க்கணுன்றாரு. சோத்திரம். எங்கள் மக்களே இந்தமாரி டீ குடிக்க வந்துருக்கிறேன்ப்பா, இந்தமாரி கூட நான் கோயம்புத்தூரில் வேலை செஞ்சுட்டு வந்தேன், வண்டி வந்து டீ குடிக்க வந்துருக்கிறேன்ப்பா அப்படின்னு சோத்திரம். அப்போ பார்த்து உஷாராயிரும் மக்களே. எதாக இருந்தாலும் ஜெபம் உண்டு, சோத்திரம் சொல்லு அப்படின்னு வரப்பெல்லாம் எனக்கு புரியல. சரி அப்படின்னா சரிப்பா அப்படின்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுவேன், நானும் பசங்க கூட சரி ஃப்ரெண்ட்ஷிப் சேர்ந்துக்கிட்டு போய் சரக்கு அடிப்பேன். இப்படி தான் அடிச்சுக்கிட்டே ஒரு 3 வாரம் 4 வாரமாக சர்ச்சைக்கு வரல. அதுக்கப்புறம் தான் எனக்கு பிசாசின் போராட்டம் நிறையா எதிர்பார்க்கல. ஆனால் இந்தமாரிலாம் கஷ்டப்படுவோம்னாங்கிறது எனக்கு தெரியாது. சரக்கு அடிச்சுக்கிட்டு 3 வாரம் 4 வாரம் சர்ச்சைக்கு வரல, திருவிருந்தெடுக்கல, ஆண்டவரை ஒழுங்காக தேடலை. அதுக்கப்புறம் தான் பிசாசின் போராட்டத்தில் என் குடும்பமே சீரழிஞ்சது. ஆனால் என் குடும்பமே நான் பிசாசி போராட்டத்தில் இருக்கிறப்ப என் சகோதரங்க எனக்கு உதவி செஞ்சாங்க. ஆண்டவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் கிருபையால் எனக்கு உதவி செஞ்சாங்க. என் சகோதரர்கள் 4 பேருமே எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து பார்க்க வருவாங்க. ஒவ்வொரு நாளும் என்னை தேடி வந்து எப்படி இருக்குது அங்கே இங்கே ஜெபம் பண்ணுங்க, அப்படி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு ஒவ்வொரு நாளும் பாஸ்டர்ப்பா ஒவ்வொரு நாளும் எனக்கு மண்டி போட்டு நைட்டில் இருந்து விடியாத ஜெபமும் மண்டி போட்டு அழுது ஜெபம் பண்ணுறதை நானே ஒரு நாள் நேரில் பார்த்துருக்கேன். சோத்திரம். என் சகோதரர்கள் என்னை வீடு தேடி வருவாங்க. காலையில் சாயங்காலம் எனக்காக வேலைக்கு போகிறத விட்டுறேன் கூட வந்துருக்கிறாங்க. என்ன அவ்வளோ ஒரு பாசம். ஒரு கிறிஸ்துவர்களுக்குள்ள யாருமே ஒரு சொந்த பந்தம் கூட ஒரு கஷ்டம் உடம்பு சரியில்லை அப்படின்னு வரமாட்டாங்க. ஆனால் கிறிஸ்துவ சொந்த பந்தத்தில் உடனே அது வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட கிறிஸ்துவர்கள் வந்து ஒரு அண்ணன் தம்பியா, ஒரு சகோதரன் சகோதரியா, ஒரு குடும்பமா, நீ ஏழை நான் பணக்காரன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் கிடையாது. நீ சாப்பிட்ற தட்டுல அவங்க சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு நட்பு, ஒரு உறவு. இந்த உறவு வந்து கிடைக்கிறது வந்து இயேசப்பாவை தேடி வந்தால் மட்டும்தான் இந்த அப்படியாப்பட்ட ஒரு உறவுல ஒரு மன நிம்மதியில் வரும். சோத்திரம். ஆனால் எங்கள் பாஸ்டர்ப்பாலாம் வந்து இன்னமும் கூட ஒவ்வொரு நிமிஷமும் இப்போ ரீசெண்டாக இப்போ கூட மறுபடியும் கூட அந்த பிசாசின் போராட்டத்தில் வந்து மறுபடியும் ஓரளவுக்கு விடுதலை வந்தேன். முழுசாக விடுதலை வரத்துக்குள்ளேயே மறுபடியும் என்ன பண்ணேன், மறுபடியும் சர்ச்சைக்கு வராமல் வேலைக்குன்னு போனேன். வேலைக்குன்னு போவேன். வெளியூர்லாம் போனால் தங்கிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை வர முடியாது. அப்படியே வீட்டில் இருந்தாலும் சர்ச்சைக்கு வரமாட்டேன். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இன்னும் வரல.
என்னை எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, என்னால் ஜெபம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் தான் இருந்தேன். ஏசப்பா என்னைய பாஸ்டர் வந்த அப்புறம் எங்கள் பாஸ்டர் கூப்பிட்றத விட்டுட்டாரு. இனிமேட்டு கூப்பிட்றதுல பிரயோஜனம் இல்லை. நம்ம யாருக்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட சொன்னால் அவங்க கூப்பிட்டு வருவார். நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு ஆள் ஏசப்பா அப்படின்னு சொல்லி எனக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜெபத்துலேயும் எனக்காக தனியாக ஜெபம் பண்ணுவார். என் பிள்ளை வரணும் என் பிள்ளை வரணும்னு சொல்லி எங்கள் பாஸ்டர்ப்பா அவ்வளோ ஒரு அழுதுலாம் ஜெபம் பண்ணியிருக்காரு. நான் அன்றைக்கி யதார்த்தமாக சர்ச்சு கன்வென்ஷன் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் எதுவும் கேட்குறதுக்கு நான் சென்னை வேலைக்கு கூப்பிட்றாங்கப்பா, நான் போயிட்டு நான் இந்த மாதிரி கன்வென்ஷனுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லி சொல்கிறதுக்கோசரம் போனேன். அப்போ பாஸ்டர்ப்பா உள்ளே இருந்து ஜெபம் பண்ணுறதை நான் கேட்டேன். இந்தமாரி ராஜா பிள்ளைக்கு நல்லா ஆகணும், சுகமாகணும், ஒரு விடுதலை தாங்க, அவர் ஜெபம் பண்ண முடியல, இந்தமாரி போராட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி மண்டி போட்டு ஜெபம் பண்ணதை நான் எங்கள் ஆதாரம் கேட்டேன். அன்னைக்கு கேட்டதுக்கப்புறம் தான் சென்னை போயிட்டு அப்போ கூட சொன்னார், சென்னை வேணாம் மக்களே, இங்கேயே இது போனால் வரமாட்டேன், பிசாசு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி. இல்லைப்பா நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்போ கூட எனக்கு வேண்டாம்னு சொல்லுது, கண்டிப்பாக வந்துடுமான்னு சொன்னப்போ வேண்டாம்னு சொல்லுங்க. சரி போயிட்டு வா மக்கள், நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், பார்த்து பத்திரமா போயிட்டு வா, ஏசப்பா கூடயே வருவார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. சென்னை போயிட்டு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நைட்டுனால வர முடியல. அதேமாரி ஞாயிற்றுக்கிழமை நான் அப்போ சொல்லிட்டேன், நான் திங்கக்கிழமை இன்னைக்கு ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு திங்கக்கிழமை நான் அங்கே தான் இருப்பேன், அதுக்கப்புறம் எந்த வேலைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொன்னேன். பாஸ்டர் பாட்டின்னு சொன்னேன், பார்க்கலாம் மக்களை ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னாரு. அப்புறம் திங்கக்கிழமை அங்கேயே சென்னையிலே வேலை கொடுத்து இருந்தது, நான் செய்ய மாட்டேன்ட்டேன். இல்லை எங்கள் சர்ச்சில் கன்வென்ஷனு, நான் அதை போய் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காசு இன்னைக்கெல்லாம் நான் அடுத்த வாரம் சம்பாதிச்சிக்கிறேன், நான் ஊரில் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஏசப்பா கிருபையால் வந்துட்டேன். வந்துட்டு திங்கக்கிழமையிலேருந்து வேலைக்கு இங்கே அதிகமாக வேலை இல்லை, சேலத்துக்குள்ள லோக்கல் இங்கே வேலை இல்லை. வெளியூர் தான் கூப்பிட்டாங்க. வெளியூர் போனால் என்னால் வர முடியாதுங்கிறது எனக்கே தெரியும். ஏன்னா நான் செய்கிற வேலை வந்து எந்த டைம் வருது, எந்த டைம் கூப்பிடுவாங்க, எந்த டைம் ட்ரெயின் வருதுங்கிறது தெரியாது, யாருக்குமே தெரியாது, கணிக்க முடியாது. அதனால் வெளியூர் போனால் வர முடியாதுங்கிறது தெரியும். அதனால் வெளியூர் போகலை. இந்த 3 நாள்லேயும் கன்வென்ஷனில் ஒரு ஆர்வத்தோடு ஏசப்பா வந்து இதுக்கு மேலே வந்து விட்டு விலகி போயிடக்கூடாது, நம்மளுக்காக எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணுறாங்க, பாஸ்டர்ப்பா எல்லா சகோதரர்களும் சபையே ஒரு சபையே நம்மளுக்கு யாருன்னு தெரியாது, நம்மளுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு சகோதரன் சகோதரியாக நினச்சி எனக்கு ஜெபம் பண்ணுறாங்க எனக்காக. அப்போ நாம் நல்லா இருக்குன்னு சொல்லி தானே அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ நாம் ஏன் இப்படி இருக்கணும், நாம் வந்து ஏசப்பாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் எனக்கு ஒரு உணர்வு வந்து மறுபடியும் வந்து வெளியில் போகக்கூடாது, இந்த உலக மாம்சக்குள்ள இருட்டுறதுக்குள்ளே போகக்கூடாது, இருட்டுலேருந்து வெளிச்சத்துக்கு வரதான் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணணுமோ வெளிச்சத்துக்கு வரணும்னு சொல்லி வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறேன். ஏசப்பாக்குள்ள மனசில் ஒப்பு கொடுத்து வந்திருக்கேன். ஏசப்பா எனக்கு இப்போ ஒரு முழு விடுதலையை கொடுத்து சோதரம் அவர் ஒரு பாதுகாப்பில் வச்சிருக்கிறார். அவரோட பாதுகாப்பு இல்லைன்னா இந்த ஒரு 2 வருஷத்துக்கு 1.5 வருஷத்து அளவில் எவ்வளவோ போராட்டம், சாவு போயிருக்கேன், தற்கொலை பண்ணுற போயிருக்கேன், தூக்கு மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் மனைவியோட சீலையே எடுத்துக்கிட்டு கூட போய் தூக்கு மாட்ட போயிருக்கேன். ஆனால் எல்லாத்துலேயும் இருந்த அவ்வளோ பெரிய இதெல்லாம் இருந்தெல்லாம் இயேசு கை கொடு கரங்களை பிடிச்சி தூக்கி விட்டு என்னை காப்பாற்றி எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஜீவனை கொடுத்த என் இயேசுவுக்கு கோடான கோடி நன்றி. இந்த சாட்சி வந்து இன்னும் அதிகமாக அற்புதங்கள் செஞ்சுருக்கார், எனக்கு எவ்வளோ தூரம் காப்பாற்றிருக்கார். இப்போ கூட இந்த நிமிஷம் கூட
என்னை ஒவ்வொரு நிமிஷம் கூட என்னை கைவிடாமல் என்னை அவரோட பாதுகாப்பில் தான் நான் இருக்கிறேன். இன்னமும் எவ்வளோ தப்புகள் செஞ்சாலும் ஆனால் இன்னைக்கு தான் முழுசாக மனம் திரும்பி இனிமேட்டு எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் வைராக்கியத்தில் அதேமாரி இது வந்து என் வாழ்க்கையில் நடந்தது. இன்னும் அதிகமாக இருக்குது. அதை வந்து எனக்கு இது ஒரு இன்னும் சாட்சிகள் இருக்கிறது. அதை நான் இன்னும் அதிகமாக பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இப்போ இயேசப்பாவோட சுவிசேஷத்தை அறிவிக்கணுங்கிற ஒரு வாஞ்சியில் இருக்கேன். பாவத்தில் இருக்கிறவங்க, துன்மார்க்கமாக பாவம் செஞ்சவங்களுக்கு என் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய சாட்சி ஒரு ரட்சிப்பையாக இருக்கணும். என்னுடைய இந்த சாட்சியை பார்க்குறப்ப எந்த ஒரு மனநிலைமையில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாவத்தில் இருந்தாலும் சரி, ஏசப்பாவை ஒரு நிமிஷம் அந்த இடத்துல வந்து ஏசப்பா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி மனசார முழு இதயத்தோடு கூப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு விடுதலை, முற்றிலுமாக முழு விடுதலையை தருவார் ஏசப்பா. ஏசப்பா ஒரு ரட்சிப்பை உண்டாக்கினால் அது விடுதலை கொடுத்தால் மெய்யான விடுதலை. வாழ்க்கையில் யாருமே அசைக்க முடியாத ஒரு ரட்சிப்பையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. எவ்வளோ ஒரு போராட்டத்தில் இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த வீடியோ சாட்சியை பார்த்து கொண்டு இருந்தால் அவங்கள வந்து ஒரு சண்டை, ஒரு குடும்பத்துக்கு ஒரு சண்டை, எங்களுக்கு மன நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு வேண்டுகோள், ஏசப்பா நோக்கி, ஏசப்பா எனக்கு குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. அந்த இடத்துலேயே உங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் ஒரு ரட்சிப்பையும் உண்டாக்குவார். உங்களை கரங்களை அவங்க கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா கரத்தில், ஏசப்பா அவங்க கரத்தை பிடிச்சால் விடவே மாட்டார். ஆமே ஸ்தோத்திரம். நீங்கள் கரத்தை பிடிச்சா ஏசப்பா கரத்தை நீங்கள் பிடிச்சா நீங்கள் விட்டுருவீங்க. அதனால சகோதர சகோதரிகளை, நீ உங்கள் கரத்தை ஏசப்பா கரத்தில் கொடுங்க. ஏசப்பாவை பிடிக்க சொல்லுங்கள். ஏசப்பா எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். அப்படி ஒரு விசுவாசிங்க. மண்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி அடுத்த நிமிஷமே பதில் கிடைக்கும். ஒரு சுகம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் பெற்றுக்கொள்ளணும். ஒரு சமாதானத்தால் ஒரு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்று ஒரு மனிதனாய் ஒரு பரலோகத்தை நோக்கி பார்க்குற பிள்ளைகளாய் மாறணும் அப்படின்னு சொல்லி இயேசு நாமத்தில் நான் கேட்குறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் சரி, இல்லை அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறப்பையும் சரி, இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும். யாரெல்லாம் போதை பழக்கத்துலேயும் கஞ்சா பழக்கத்துலேயும் இல்லை பீடி சிகரெட்டு வேசித்தனத்தை பழக்கத்தில் இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் அவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். இயேசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசப்பா உங்களுக்கு ஒரு விடுதலை தரத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறார். இயேசப்பா நம்மளுக்கு வந்து மதமாக்கத்தில் இயேசப்பா நம்ம சொந்த பந்தத்தை விட்டுடுவான்னு சொல்லலை. இயேசப்பா ஒரே வார்த்தை, உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒன்றே ஒன்று தான் உங்கள்கிட்ட இயேசப்பா கேட்குறது. காசு கேட்கல, பணம் கேட்கல, எனக்கு கோடி கோடியாக கொண்டாந்து கொட்டி கொடு, அப்போ உனக்கு விடுதலை தருவேன்னு சொல்லலை, உனக்கு சமாதானத்தை தருவேன்னு சொல்லலை. ஏசப்பா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம்தான் கேட்குறாரு. முழு இருதயம் பரிசுத்தமாய் வாழ. நீங்கள் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டு கூட, ஏசப்பா அந்த பாவம் செஞ்சுட்டேன், என்னை காப்பாற்றுங்க, உங்கள் ரத்தத்தால் எனக்காக ரத்தம் சிந்தனைங்களை, எனக்காக பாவம் சிலுவையில் அறையப்பட்டீங்களேன்னு சொல்லி எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி ஏசப்பாட்ட கேளுங்க. உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நான் பெற்ற ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் உங்களுக்கும் திருப்பி தர வல்லவராக இருக்கிறார். இயேசப்பா வந்து ஒரு வசனத்தை சொல்கிறார்,
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறு தருவேன், உங்களுக்கு ஒரு சுகத்தை தருவேன். உங்களை கைவிடாத தேவன் என்று சொன்னது போல அவர் அப்படியே ஆயத்தமா இருக்கிறார். நீங்க எப்போ என் பிள்ளைங்க என்னை கூப்பிடும் அப்படிங்கிறத அவர் ஆசையா பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க கூப்பிட மட்டும் செய்யுங்க. அவர் உங்களை தூக்கி கொள்ளுவார். தூக்கி தோள் மேல வைத்து இந்த உலகத்திலேயே சுத்தி ஒரு நிமிஷம் கூட கீழே இறக்கி விடாத வல்லவர். அவ்வளோ பெரிய அற்புதமான செய்யறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமே சோத்திரம். அவர் ஒரு அற்புதம் செய்யறதுக்கு நம்ம எந்த நிலைமையில் இப்போ நம்ம பாவம் செஞ்சிட்டோம். இப்போ நான் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் பாவம் செய்யாமல் இல்லை. பாவம் செஞ்சேன். அதாவது ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னே இயேசு அறியறதுக்கு முன்னே பாவம் யாருமே செய்யாத பார்த்து நான் செஞ்சேன். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் பாவம் பண்ணேன். பாவம் பண்ணதவா நீ இல்லை, என்னை தெரிஞ்சுக்கிட்டு நீ பாவம் பண்ண, அதனால நான் உனக்கு என்ன பண்ண மாட்டேன், உன்னை தூக்க மாட்டேன், உன்னை காக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. உனக்கு ரட்சிப்பு உண்டாக்க மாட்டேன்னு சொல்லலை, அபிஷேகம் தரமாட்டேன்னு சொல்லலை, உனக்கு விடுதலை தரமாட்டேன்னு சொல்லலை. என்னத்த இருந்தால் என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிட்றான். என்னை தவிர அவனுக்கு யாரும் இல்லை. என் பிள்ளை அவன்கிட்ட வந்துருச்சு, அப்பா என்னை காப்பாற்றுன்னு என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுது, என் பிள்ளைக்கு விடுதலை தருவேன் அப்படின்னு சொல்லி அப்படி விடுதலை கொடுக்குற ஆண்டவர் தான் நம்மளுடைய ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் சரி, இயேசு இடத்துல மண்டி போட்டு இயேசுவின் நாமத்தில் கேட்குறேன், எனக்கு உதவுங்க ஆண்டவரே, எனக்கு உங்களை விட்டால் வேற யாரும் இல்லை, பரிசுத்த ஆவியானவரே, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் எனக்கு கேட்குறேன், எனக்கு மனம் இறங்க தாவியின் குமாரனேன்னு கூப்பிடுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு சுகம் உண்டாகும். நீங்கள் எந்த இடத்துல வலிக்குது, எந்த விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விடுதலைக்கு நேராக கையை உயர்த்தி, பரலோகத்துக்கு நேராக கையை உயர்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார். பதில் தரத்துக்கு அவர் வல்லவராக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் பக்கத்திலேயே விடுதலை கொடுக்க தயாராக உள்ளார். நீங்கள் எப்பெல்லாம் நோக்கி கூப்பிடுறீங்களோ அப்பயே ஒரு சுகம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கூப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு விடுதலை தருவார். இந்த இயேசு சுவிசேஷத்தை இன்னும் அதிகமாக ஆத்மாக்களை வருத்தப்பட்டு பாரம் சமக்கிறவர்களை இந்த இடத்தில் வாருங்கள் என்று தேவன் சொன்னது போல எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கஷ்டப்பட்டவங்களோ பாவத்தில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ஒரு ரட்சிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு மன நிம்மதி, ஒரு கருத்துக்குள்ள கனிக்கூற பிள்ளைகளாய் மாற்றுவீங்க. அப்படி மாற்றினால், அப்படி மாறி ரட்சிப்புக்குள்ள வந்தால் இயேசு சந்தோஷப்படுவார். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. சோத்திரம். ஆமென்.